ரீசெண்டாக பழைய இரும்புகள்லேருந்து இந்த ஜியோ மோடத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியும் ஒன்றும் டேமேஜ்லாம் எதுவும் ஆன மாதிரி தெரில. அவுட்ரு கேஸும் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேட்ரி மட்டும் மிஸ்ஸிங். அதுக்காக நம்ம இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து எடுத்திருக்கோம். இந்த பேட்டரி வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த பேட்டரி வந்து பாக்ஸில் வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த மோடம் வந்து நம்ம இந்த பேட்டரி சார்ஜ் பண்ண இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் போட்டு இதில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் கனெக்ட் ஆகுதுன்னு. பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த மோடமில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நம்ம சால்டரிங் பண்ணி ஒயர் கொடுத்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மோடமில் சுவிட்ச் கனெக்ஷன், பேட்டரி கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒயர் வச்சு சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மோடம் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கம் ஊற்றி நம்ம இந்த இடத்துல வந்து மோடம் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மோடம் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வந்து டாப் பாக்ஸை வந்து கம் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் ஆகுது. நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேட்டரி இல்லாத மோடம் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.